நியூஸ் போர்ட் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியன் வங்கியின் நிகர லாபம் 41 விழுக்காடு உயர்வு. பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் வங்கியின் நிகர லாபம் கடந்த ஜூன் மாதத்துடன் முடிவடைந்த காலாண்டில் 41 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இதுகுறித்து அண்மையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமைச் செயல் அலுவலர் எஸ்.எல். ஜெயன் கூறுகையில், கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் வங்கியின் நிகர லாபம் ரூபாய் 2403 கோடியாக உள்ளது. முந்தைய 2023-24 நிதியாண்டின் இதே காலாண்டோடு ஒப்பிடுகையில் இது 46 விழுக்காடு அதிகம். அப்போது வங்கி ரூபாய் 1709 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியிருந்தது. மதிப்பீட்டு காலாண்டில் வங்கியின் மொத்த வருவாய் ரூபாய் 14,759 கோடியிலிருந்து ரூபாய் 16,945 கோடியாக அதிகரித்துள்ளது. 2023 ஏப்ரல் ஜூன் காலாண்டில் ரூபாய் 13,049 கோடியாக இருந்த வங்கியின் வட்டி வருவாய் நடப்பாண்டின் அதே காலாண்டில் ரூபாய் 15,039 கோடியாக அதிகரித்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்துடன் முடிவடைந்த காலாண்டில் வங்கியின் மொத்த வாராக்கடன் 5.47 விழுக்காட்டிலிருந்து 3.77 விழுக்காடாகவும், நிகர வாராக்கடன் 0.70 விழுக்காட்டிலிருந்து 0.39 விழுக்காடாகவும் குறைந்துள்ளது என்று கூறினார். இந்த நிகழ்வின் போது வங்கியின் செயல் இயக்குநர்கள் பிரஜேஷ் குமார் சிங், ஷிவ் பஜ்ரங் சிங், அசுதோஷ் சௌத்ரி, மகேஷ் குமார் பஜாஜ் ஆகியோர் உடன் இருந்தனர். நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை. மாரிமுத்து.